வீட்டுல ஃப்ரிட்ஜ் வச்சிருந்தோம், காய்கறி எல்லாம் அழுகி போதேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. சோ கடைசி வரையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பூண்டு அழுகி போகாம இருக்க அதோட காம்புல கொஞ்சம் தீய வச்சு வாட்டிட்டு அதுக்கு மேல கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சீங்கன்னா கெட்டு போகாம இருக்கும். அடுத்ததா இந்த திராட்சை பழம், செரி பழம்லாம் அழுகி போகாம இருக்க அந்த பழங்களை ஒரு கவருக்குள்ள போட்டு கூடவே ஒரு ஸ்ட்ராவை உள்ள இன்சர்ட் பண்ணி அந்த கவருக்குள்ள இருக்கிற காத்த ஃபுல்லா வெளியே இழுத்துட்டு ஒரு ரப்பர் பேண்டை போட்டுருங்க, கெட்டு போகாது. அடுத்ததா இந்த அரிசி பருப்புலாம் இந்த எறும்பு பையன் ரொம்ப மொச்சு தள்ளுவான். அவனை வரவிடாம என்ன பண்ணலாம்னா ஒரு அலுமினியம் ஃபாயிலை எடுத்து நல்லா சுருட்டி பால் மாதிரி மாத்தி அந்த அரிசி பருப்பு கண்டெய்னர்ல போட்டு மூடி வச்சுட்டா போதும். அந்த எறும்பு பையன் கிட்டயே வரமாட்டான். அடுத்து நீங்க வாங்கிட்டு வந்த முட்டைக்கோசு 3 நாள்ல முக்கிட்டு போதுப்பா அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா அந்த முட்டைக்கோசோட காம்பை கட் பண்ணிட்டு அதுக்கு மேல கொஞ்சம் உப்பு தடவி ஒரு பிளாஸ்டிக் கவரை அது மேல ராப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா போதும். அந்த முட்டைக்கோஸ் கெட்டு போகாம இருப்பான். அடுத்தது நம்ம வீட்டுல அதிகமா அழுகிறது இந்த ஆம்பளைங்க தான். அந்த ஆம்பளையும் தாண்டி ரொம்ப அழுகிறது இந்த தக்காளி பையன் தான். இந்த தக்காளி பையனை தூக்கி ஒரு கயிறுல அப்படியே டெக்கரேட்டிவ் பண்ற மாதிரி தொங்க விட்டீங்கன்னா போதும். இவன் இனிமே அழுக மாட்டான். அடுத்து கடைசியான ஹேக்க பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட ஊர் பேரையும் உங்க ஊர்ல இருக்கிற சிறப்பையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஊரை பத்தி மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம வீடியோவுக்கும் ஒரு லைக் போட்டுருங்க. இப்ப அந்த கடைசியான ஹேக் என்னதுன்னா, வெயிலுக்கு லெமன் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சா அந்த வெயில் பொறுக்க முடியாம அவன் அழுகி போயிடுவான். சோ அதை தடுக்க ஒரு நியூஸ் பேப்பர்ல அந்த லெமனை பொட்டலம் கட்டி வச்சிட்டீங்கன்னா போதும், அவன் அழுக மாட்டான். சூப்பர் ப்ரோ, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நான் இனிமேல் அழுக மாட்டேன், என் வீட்டுல இருக்கிற காய்கறி இனிமேல் அழுகாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.